ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு குட்டி ஸ்டோரியில் ரெண்டாவது ஸ்டோரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட பேரு ஒரு முதியவரின் காசோலை. இந்த கதையில ஒரு பிசினஸ் மேன் இருக்காரு. அவரு ஒரு பார்க்ல நடந்து போயிட்டு இருக்காரு. அவருக்கு பெரிய லாஸ் ஆயிடுச்சு. அவரோட பிசினஸ்ல பெரிய லாஸ் ஆனதுனால அவர் என்ன பண்றதுன்னே தெரியாம டெய்லி பார்க்ல போய் போய் உட்காந்து எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு மன உளைச்சல் ஆயிட்டு வீட்டுக்கு வந்துடுவாரு. இதே வழக்கமா வச்சுட்டு இருந்த அந்த பிசினஸ் மேன் ஒரு நாள் ஒரு முதியவரை பாக்குறாரு. அந்த முதியவர் கீழே தவறி விழ போகும்போது இவரு கை கொடுக்குறாரு. உடனே அந்த முதியவர் இவர் கூட ஒரு கான்வர்சேஷன் கிரியேட் பண்றாரு, பேச ஆரம்பிக்கிறாரு. அப்படி பேசிட்டு இருக்கும் பொழுது ஏன்பா ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு அந்த முதியவர் கேட்டிருக்காரு. அப்போ அந்த பிசினஸ் மேன் எனக்கு ரொம்ப பெரிய லாஸ் ஆயிடுச்சு, அதனால நான் மன உளைச்சல் ஆகி டெய்லி இந்த பார்க்ல வந்து உட்காருவேன், உங்களையும் நான் வாடிக்கையா பார்த்துருக்கேன்னு சொல்லி அப்போ அந்த முதியவர் எவ்வளவு லாஸ் ஆயிடுச்சுன்னு கேட்டாரு. அதுக்கு அந்த பிசினஸ் மேன் எனக்கு 20 கோடி லாஸ் ஆச்சுன்னு சொன்னாரு. சொன்ன அடுத்த செகண்ட் எந்த விதமான தயக்கமும் இல்லாம அந்த முதியவர் இவருக்கு 20 கோடி ரூபாய் செக் ஃபில் பண்ணி கையில கொடுத்துட்டாரு. இவருக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்கு ஐயா இது குடுக்குறீங்கன்னு கேட்டிருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு, உன் கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நல்ல பிசினஸ் திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணி நல்லபடியா முன்னேறினதுக்கு அப்புறம் என்னை பார்த்து இதே இடத்துல வந்து இந்த இந்த காசை திருப்பி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காரு. அந்த பிசினஸ் மேன் அந்த செக்கை எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுக்கு போயிட்டு அவர் யோசிக்கிறாரு, நம்ம எப்படியாவது நல்லபடியா பிசினஸ் பண்ணி இந்த லாஸ் எல்லாம் சரி கட்டிட்டு அதே செக்கை அந்த பெரியவர்கிட்ட கொண்டு போய் நம்ம கையில கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பிசினஸ் மேன் அவர் நினைச்ச மாதிரியே எல்லாத்தையும் சரி கட்டிட்டாரு. அந்த செக்கை எடுத்துக்கிட்டு அந்த முதியவரை பார்க்கறதுக்காக போறாரு. பார்க்குக்கு போகும்போது அவங்க மனைவியும் அவர் கூட இருந்தாங்க. அப்போ அந்த செக் எடுத்துட்டு போய், ஐயா நீங்க எனக்கு கொடுத்த செக்கை நான் யூஸ் பண்ணாமலே எல்லாத்தையும் சரி கட்டிட்டேன், நல்லபடியா இப்ப பிசினஸும் போயிட்டு இருக்கு, ரொம்ப நன்றின்னு சொல்லி அந்த செக்கை ரிட்டர்ன் பண்றாரு. அப்போதான் அவருக்கு ஒரு பெரிய ஷாக் இருந்தது. என்னன்னா அவர் மனைவி சொல்லியிருக்காங்க, உங்ககிட்டயும் இந்த செக்கை கொடுத்துட்டாரா, இவருக்கு இதே தான்ப்பா வேலை, போற வரவங்க கிட்ட எல்லாம் செக்கு எழுதி எழுதி கிழிச்சு கிழிச்சு கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்டதும் அந்த பிசினஸ் மேனுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி. ஸோ த மோரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேலே யார் நம்பிக்கை வச்சாலும் நமக்கு முதல்ல இருக்க வேண்டியது தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கை இருந்ததுனாலே நம்ம வாழ்க்கையில் எந்த விஷயத்தையும் ஜெயிச்சிடலாம். இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த கதையில் வர மாதிரி உங்களையும் ஒருத்தர் நம்பி இருப்பாங்க இல்லையா, அவங்க பேரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் ஜெயிச்ச மாதிரி நீங்களும் ஜெயிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள். எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.